நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பிப்ரவரி 3ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் அடுத்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான ஒரு வார ராசி பலன்களை பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் 2 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அதாவது வியாழக்கிழமை அதிகாலை 6/2/2025 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை 2:16. அதாவது வியாழக்கிழமை விடியும் போதே சந்திராஷ்டமம் தான். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முழுமையாக சந்திராஷ்டமம். சனிக்கிழமை காலையில் 6:21 தான் சந்திராஷ்டமம் முடியுது. அதாவது 8/2/2025 சனிக்கிழமை அதிகாலை 6:21 முடிஞ்சிடுறதுனால வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சந்திராஷ்டமம். ஆனால் அந்த சந்திராஷ்டமம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருவோடு சேர்ந்து இருக்கிறார், வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். அதனால உண்மையிலேயே சந்திராஷ்டமம் சுப சந்திராஷ்டமாக இருக்கும்போது பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது என்பதுதான் உண்மை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ஆனால் சந்திராஷ்டம தினம் அன்று மனம் சற்று அலைபாயும் தன்மையில் இருக்கும் என்பதால் முக்கிய முடிவுகள், வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முக்கிய முடிவுகள், தொழிலை புரட்டி போடக்கூடிய முக்கிய முடிவுகளை எதையுமே நீங்க எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஆகவே வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மற்ற எந்த முடிவுகளையும் எடுப்பதை கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆனால் அதற்கடுத்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்ப நாள் 7ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருந்த ராசியை பார்க்கிறார். தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் உண்டும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். காதலன் காதலி உறவுகள் அதைவிட நன்றாக இருக்கும். புதிய காதலன் காதலர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, வாழ்க்கை துணை இவர்தான் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் மிக நிறைவாக வலிமையாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. வாரத்தின் நடுப்பகுதி கடைசி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே தாய் தமிழகத்திற்கு திரும்பி வரக்கூடிய அமைப்புகள், அல்லது சொந்த ஊருக்கு பூர்வீகத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து அப்படியே சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நல்ல சுப வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நடுப்பகுதி 2 நாள், அதாவது வியாழன் வெள்ளிக்கிழமையை தவிர்த்த யோக நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடைசி 2 நாள் சந்திராஷ்டமம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம் வந்திருக்குது. அதாவது 8/2 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6:21 இருந்து திங்கட்கிழமை காலையில 10/2 திங்கட்கிழமை காலையில 11:56 வரைக்கும் சந்திராஷ்டமங்க. அப்ப சனிக்கிழமையும் சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம். மற்ற வாரத்தில் 5 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 நாட்களும் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் நிச்சயமாக கிடையாது. 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை தவிர்க்க வைப்பார். அதை அதை அப்படியே தீர்த்து வைப்பார் என்பதன் அடிப்படையில் இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாள்லையுமே எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை, கடன்களுக்கான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. கடனை தீர்க்கிறதுனா ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரணும் இல்லையா? அந்த மாதிரியான வருமான அமைப்புகள் இப்போது சர்வ நிச்சயமாக இவர்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. 7ஆம் இடத்திலிருந்து சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் ராசியை பார்ப்பதால் மனம் சற்று தெளிவாக இருக்கும். நட்புகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கும். நண்பர்கள் ஏதேனும் ஒரு நிலையில உதவக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இதை விட மேல சந்திராஷ்டம தன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புனிதமடைகிறார். ராசிநாதன் 8இல் மறைந்து 6 குடையவராக 8இல் மறைந்து விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த சந்திராஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. முடிவுகள் மட்டும் எடுக்காதீங்க. வளர்பிறை சந்திரன் ராசிநாதனோடு சேருவது என்பது கட்டிடம் சார்ந்த, மருந்துகள் சார்ந்த, விளையாட்டு சார்ந்த, யூனிஃபார்ம் சார்ந்த தொழில் அமைப்புகள் உங்களுக்கு கடைசி 2 நாள் வருமானம் வரும். சந்திராஷ்டமம் இரட்டை நிலையாக வேலை செய்யும். வருமானத்திற்கு வருமானம் இருக்கும், ஆனா கொஞ்சம் குழப்பம் இருக்கும். சகோதரர்களோடு கொஞ்சம் முட்டல் மோதல் போன்றவைகள் 8ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை நடைபெறுவதனால இருக்கும். அதை தவிர்த்து காசு பணத்திற்கு தடைகள் எதுவும் இருக்காது. எல்லா நிலையிலும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு பணவரவுகள் இருக்கத்தான் செய்யும். ஏதேனும் ஒரு நிலையில மற்றவர்களோடு முரண்படக்கூடிய தன்மை இருப்பதால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதை தவிர்த்து யோக பலன்கள் இருக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் 5, 6, 7 ஆகிய 3 இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். அதைவிட மிக முக்கியமாக ராசிநாதன் பரிவர்த்தனை 4, 6ஆம் இடங்கள்ல இருக்குது.
கடந்த காலங்களில் இருந்து வந்த நோய் நிலை, கடன் நிலை போன்றவைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அமைப்பு, வியாபாரத்தில் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய நல்ல மாற்றங்கள் வர மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய யோகத்தன்மைகள் கண்டிப்பாக நடக்கப் போகின்றன. ஆக அடுத்தடுத்து நீங்க நல்லா இருக்கிறதுக்கான முக்கியமான முன்னேற்றங்கள் இப்போது நடக்கும். 8ஆம் இடத்துல வரப்போகின்ற சந்திராஷ்டமம்ல தைப்பூசம் உங்களுக்கு அப்பெல்லாம் கொஞ்சம் நல்ல பலனா நல்ல மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல், சோதனைகள் எதுவும் இல்லாமல் சாதாரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய யோக அமைப்புகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். எதிர்ப்புகளை நினைச்சு கொஞ்சம் கவலைப்படுவீங்க. என்னடா இது, நம்ம நல்லது தானே செய்யறோம், நம்ம நல்லது செஞ்சாலும் நமக்கான பொறாமைக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்களே, பொறாமை இப்படி வேற வடிவங்களை நம்மளை இப்படி தாக்குதே என்பதை போன்ற ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றிலாம் இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போக வேண்டிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. அம்மாவை பற்றிய கவலைகள் இந்த வாரத்தின் மத்தியில் கொஞ்சம் விலகும். வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை அம்மாவுடைய ஹெல்த் இஷ்யூஸை பற்றி கவலைப்பட்டவங்க, வயசான அம்மாவை என்ன வைக்கிறது, எப்படி வைக்கிறது, அண்ணங்கிட்ட விடுறதா, அக்கா கிட்ட விடுறதா, நம்ம வச்சுக்கிறதா, இந்த மாதிரியான தாயை பற்றிய குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வமே தீர்வுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் இந்த வாரத்தில் உண்டுங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய மனக்கலக்கமோ சோதனைகளோ இல்லாமல் எதையும் தைரியமாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அமைப்பு இப்போது வருது. ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார். 2 சுவர்கள் வலுத்து பார்ப்பதால் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில லாபங்கள் இந்த வாரம் முழுமைக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு கவலைகள் தேவையில்லாத நல்ல வாரம் இந்த வாரம்.